நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கி லைவ் நம்ம சேனலில் நாம் போடுறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி ஜூலை 1 ஓட்டுநர்கள் தினம். நாம் இந்த வருஷம் முதல்ல இதை முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும்படியாக கொண்டு வருகிறோம். காரணம் என்ன? முழுக்க இப்போ வரைக்கும் ஓட்டுநர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தினம் இல்லை. கொண்டாடுறாங்கன்னா எப்படி கொண்டாடுறாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச தினத்தை வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. மோட்டார் வாகன சட்டம், அதில் லைசன்ஸ் அப்படின்றத வரமுறை அறுக்கப்பட்ட தினத்தை அரசாங்கம் மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்த, அமலுக்கு கொண்டு வந்த அந்த தினத்தை நாம் நம்மளுடைய ஓட்டுநர் தினமாக ஏற்றுக்கிட்டு அதை நாம் கொண்டாடுறதுக்கான முயற்சி எடுத்து தான் முதல் வருடமாக இந்த வருடம் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் சங்கத்தில் இருக்கிற நண்பர்களினுடைய ஒத்துழைப்போடு இன்னைக்கு எல்லா பக்கமும் நம்ம சக ஓட்டுநர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கி நண்பர்கள் நம்மளுடைய ஓட்டுநர் தினம் டிரைவர்ஸ் டே அப்படின்றத நம்ம கொண்டாட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பூரா எல்லா மாவட்டங்கள்லையும் நம்மளுடைய நண்பர்கள் முழுக்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு, பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நண்பர்களுக்கு ஒரு இனிப்பு கொடுத்து, லட்டு கொடுத்து, சாக்லேட்டு கொடுத்துன்னு அவங்க நம்மளுடைய ஓட்டுநர் தினத்தை நம் தினம், நமக்கான தினம், அதை கொண்டு வரணுன்ற அவ்வளோ ஆரவாரத்தோட அனைத்து பொதுமக்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் நம்மளுடைய தினத்தை நினைவுபடுத்தி இதுதான் எங்களுக்கான தினம் அப்படின்றத சொல்லி இன்னைக்கு நம்ம நண்பர்கள் ஓட்டுநர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க. எல்லா மாவட்டங்கள்லையுமே உண்மையிலேயே மனசுக்கு இன்னைக்கு ஒரு எப்படி சொல்கிறது, புதுசாக பிறந்த ஒரு குழந்தைக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமக்கான ஒரு தினம் அப்படின்றது கண்டிப்பாக உருவாயிருச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நிறைய சங்கங்கள் இதை ஏற்றுக்கிட்டு இதுதான் உண்மை அப்படின்றத தெரிஞ்சு இந்த தினத்தை இன்னைக்கு அன்னதானம் வழங்கி, தருமபுரியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்தியன் ஓட்டுநர்கள் சங்கம் சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்னதானமே கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர் தினத்துக்கான அன்னதானம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்க ஆரம்பிச்சு, இப்படி ஒவ்வொரு சங்கங்களும் இன்னைக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிரைவர்ஸ் டேவை சிறப்பான முறையில் கொண்டாடி வந்திருக்காங்க. நிறைய பேர் எனக்கே ஃபோன் போட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அண்ணே இன்னைக்கு தான் டிரைவர்ஸ் டேவா அப்படின்ற மாதிரி நிறையா எப்படி சொல்கிறது, மன நிறைவாக இருக்குது நண்பர்களே. அதற்காக தான் இன்றைக்கி லைவில் வந்தோம். இதுலேயே ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க, அண்ணே டிரைவர்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்குது, நம்மளுடைய தேவைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிடுவோம், மற்ற சங்கத்தில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. எல்லாருமா சேர்ந்து 4 மூலையில் நின்று போராடும் போது கண்டிப்பாக கூடிய விரைவில் அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் ஒரு வீடியோவாக போட்டு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் என்கிட்ட கோரிக்கையாகவே வச்சார். அவர் கோரிக்கையை ஏற்றதன் காரணமாக இன்றைக்கி சரி லைவில் போட்டு நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே நம்மளுடைய தேவைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நாம் தெரியப்படுத்துவோம், சரி பேசுவோம் அப்படின்றதுக்காக தான் நண்பர்களே லைவ் போட்டு. அதற்கு முன்னாடி இன்னைக்கு ஓட்டுநர் தினத்தை சிறந்த முறையில் கொண்டாடி மற்ற நண்பர்களோடும் அவங்களோடும் மகிழ்வோட பகிர்ந்துக்கிட்ட, பொதுமக்களோடும் பகிர்ந்துக்கிட்ட அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி, மிக நன்றி அப்படின்றதே நண்பர்களுக்கு இதன் வழியாக, இந்த வீடியோ வழியாக அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களும் இன்னைக்கு ஓட்டுநர் தினம் கொண்டாடிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி நண்பர்களே, நன்றி. ஓட்டுநர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஓட்டுநர்கள் முழுக்க ஒரு 100க்கு 80% பேர், 90% பேர் வாடகை வீட்டில் தான் நம்ம இருக்கோம். உண்மைதானே? வாடகை வீட்டில் தான் நம்மளுடைய வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு. ஓட்டுநர்கள் ஒரு 80% 90% பேருக்கு சொந்த வீடு அப்படின்றது கனவு. எப்படி? அது அவங்க வாழ்க்கையினுடைய லட்சியம்.
ஆனால் இதுக்கான வழியோ வாய்ப்போ இருக்கா அப்படின்னா, சாக போகிற காலத்தில் இன்னைக்கு ஒரு சில ஓட்டுநர்கள் உமரை குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவங்க கடைசி காலத்தில் ஒரு சொந்த வீடை கட்டி கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறைஞ்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் சொந்த வீடு அப்படின்றத நம்மால் பார்க்கவே முடியும். அதுவும் வய கட்டி வயிற்ற கட்டி உமரை குடிச்சு ஒத்த காசாக சேர்த்து வச்சு நம்மால் அந்த ஒரு சொந்த வீடு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர முடியும். இதுதான் நம்மளுடைய நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு அரசாங்கம் இந்த இலவச வீடுன்ற திட்டம் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம அதை பற்றி கமாண்டு அடிக்கிறதுக்கு இங்கே வரலை, சரிங்களா? சரி, இந்த ஓட்டுநர்கள் யார்? பொதுமக்களின் சேவகர்கள். அரசாங்கத்தில் சம்பளம் வாங்காமல் கிடைக்கிற சம்பளத்துக்கு மக்கள் பணியும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கான பணியையும் செய்யக்கூடிய நபர்கள். நமக்கு இந்த நிறைய பேருக்கு இடம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடங்களை ஓட்டுநர்களுக்குன்னு தாராளமாக கொடுக்கலாம். இது அரசாங்கம் நினைச்சா முடியும், தாராளமாக கொடுக்கலாம். ஓட்டுநர்களுக்கு இடம் அப்படின்றது ஒன்று கொடுக்கலாம். சரி, இல்லை அப்படின்னா அரசாங்கம் கொடுக்குற இந்த வீட்டு திட்டத்தை ஓட்டுநர்கள், வீடு இல்லாமல் கஷ்டப்படும் ஓட்டுநர்களுக்கு இந்த வீட்டு திட்டத்தை நாங்கள் பண்ணித்தரோம், இடம் கொடுத்து வீடு கட்டி தர்றோம் அப்படின்னு வாங்கலாம். இல்லையா, கோட்ரஸ் மாதிரி கட்டி, இன்றைக்கி எவ்வளவோ கோட்ரஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கோட்ரஸை கட்டி கொடுத்து அந்த பில்டிங் கட்டுறதுக்கான செலவுகளோட எவ்வளவு மாதம் எவ்வளவா கொடுத்து கூட கழித்து உங்களுடைய சொந்த பில்டிங்கை மாற்றிக்கங்க அப்படின்றதுக்கான ஒரு வழியை நமக்கு அவங்க செஞ்சு கொடுக்கலாம். ஓட்டுநர்களுக்கு இதை அவங்க தாராளமாக செய்யலாம், செய்யக்கூடாத விஷயம்லாம் இல்லை. நம்ம ஒன்று எப்படி சொல்கிறது, இந்த ஆசை பேராசை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேராசையில் எதையுமே கேட்கல, ஆசையில் கேட்குறோமான்னு பார்த்தா அது கூட இல்லை. இதெல்லாம் நம்மளுடைய வேதனைகள். இந்த இடத்துல இவ்வளவு தூரம் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு இதை செய்யுங்க அப்படின்னு நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அப்போ ஓட்டுநர்களுக்கு அப்படின்னு சொல்லி இடம் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வீடு கட்டி கொடுக்கலாம், இல்லை ஒரு கோட்ரஸை கட்டி அதை ஓட்டுநர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம். இதை அரசாங்கம் செய்யலாம். இதை ஒரு கோரிக்கையாக நம்ம வைக்கணும். எப்படி, இதை நாம் கோரிக்கையாக வச்சு ஓட்டுநர்களுக்கு இடம் அல்லது வீடு அல்லது கோட்ரஸ் இதை நாம் கொண்டு வரணும். இது ஒரு கான்செப்ட். ஓட்டுநர்களுக்கு இது தேவை. இது ஒரு பக்கம் ஒருங்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு விபத்தாகி இறந்து போகிற நண்பர்கள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பேர். அந்த குடும்பத்திற்கு அப்படின்னு சொல்லி என்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அரசாங்கத்திலிருந்து எதுவும் வரலை. பொறுங்க அதுங்களும் கோவப்பட்டுறாதீங்க. அரசாங்கத்தில் தமிழக நல வாரியம் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பதிவு பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான். அடுத்தபடியாக பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் நல வாரியம் ஈசாராம் கார்டு, சப்போஸ் அதில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா 1 லட்சமோ 2 லட்சமோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, இதில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்கன்னே வச்சுக்கிடுவோம். அந்த 2 லட்ச ரூபாய் எப்போ வரும்? இப்போ இவர் இறந்துட்டார், இவருடைய இறுதி காரியங்கள், அந்த சடங்கு சம்பிரதாயம்ன்றதெல்லாம் நீங்களே யோசித்து பாருங்கள். குறைந்தபட்சமாக அதுவே ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபாய்க்கு ஓடிடும். சரிங்களா, போயிடுது. இது போக அந்த ஓட்டுநருக்குன்னு இருக்கக்கூடிய கடன் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அந்த கடன் லிஸ்ட்டு, அது வட்டி அப்படின்றதுலேயே ஒரு பக்கம் போயிடும். இந்த குடும்பம் தகப்பனை, அதாவது ஒரு குடும்ப தலைவனை இழந்து வாடிட்டு இருக்கும்போது அவங்க வேலைக்கு போக முடியாது. அப்போ அந்த மாதம் அவங்க அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு யாருக்கிட்டையாவது கடன் தான் வாங்கணும். இதில் ஏற்கனவே வாங்கியிருந்த கடன் ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்கும். அப்போ இப்படி இருக்கிற காலத்தில் அந்த 2 லட்ச ரூபா பணம் வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிட போது இல்லை, அந்த ஓட்டுநரினுடைய குடும்பத்தை அந்த 2 லட்ச ரூபா பணம் எப்படி தாங்கி பிடிச்சிடும்? யோசிங்க.
அந்த 2 லட்சம் ரூபான்றது அப்படின்ற செகண்டில் போயிடுது. அது அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்க போகிறது கிடையாது. அப்போ அரசாங்கம் இதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணலாம். ஒரு ஓட்டுநர் விபத்தால் உயிர் இழந்தாலோ இல்லை கை கால்களை இழந்து இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம தமிழக அரசு ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்கலாம், மத்திய அரசாங்கம் ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்கலாம். இதெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு நம்ம கேட்கல, கொள்ளை அடிக்கிற மாதிரி நம்ம கேட்கல. இது நியாயமான யதார்த்தம். எப்படி நியாயமான யதார்த்தம். இன்னைக்கு ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூலில் சேர்க்குறாங்க அப்படின்னா ஃபீஸே 50,000 60,000ன்றாங்க. உடனே நீங்கள் கமெண்டில் போடாதீங்க, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்க மாட்டியா அப்படின்னு. கவர்மெண்ட் ஸ்கூல்லனால இன்றைக்கி பணம் கட்டாமல் யாருங்க படிக்கிறது சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிறது ஒரு இடம், இவங்க குடி இருக்கிறது ஒரு இடம், ஏகப்பட்டது இருக்குது. நான் பொதுவாக சொல்கிறேன், சரிங்களா? இப்படி ஒரு பிள்ளைய படிக்க வைக்கணும்னா கூட இன்றைக்கி இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இன்றைக்கி ஒரு மனிதனுடைய முழு சம்பாத்தியமும் காலியாகிற இடம் எங்கே அப்படின்னா படிப்பு, மருத்துவம். இது ரெண்டுலேயுமே அவனோட முழு சம்பாத்தியமும் காலியாயிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற அந்த 2 லட்சம் ரூபாய் அப்படின்றது ஒரு ஓட்டுநரினுடைய குடும்பத்துக்கு பெரிய அளவில் அவங்கள தாங்கி பிடிச்சிடாது. அப்போ குறைந்தபட்சமாக மத்திய அரசும் 10 லட்சம், மாநில அரசும் 10 லட்சம்னு 20 லட்சம் ரூபா அவங்க குடும்பத்துக்கு போனால் மட்டும்தான் அவங்க குடும்பம் கொஞ்சமாவது அவங்கள பேலன்ஸ் பண்ண முடியும். இது ஒரு கோரிக்கை, நமக்கு தேவையான கோரிக்கைகள். சரி, இது ஒரு பக்கம் போகட்டும். இப்போ ஓட்டுநராக இருந்து இறந்து போகும் இல்லை கைகாலை இழக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த மனைவிக்கோ இல்லை அப்பா அம்மாவுக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ எப்படி பார்த்தாலும் இந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் யாராவது ஒருத்தருக்கு தகுதி இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு அரசாங்கம் பண்ணி கொடுக்கலாம். படிக்காதவங்களாவே இருந்தாலும் சத்துணவுல ஆயா வேலையாவது கொடுக்கலாம். இது ஒன்றும் பெரிய தவறு இல்லையா? இன்னைக்கு எவ்வளவோ பேருக்கிட்ட எதோ வாங்கிட்டு தகுதி இல்லாத நபர்களை எல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு துறையிலையும் உட்கார வைக்கிற நீங்க இந்த மக்களுக்காகவும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் செயல்படக்கூடிய ஓட்டுநர், உழைச்சிட்டு இருக்கிற ஓட்டுநர், அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள அந்த கவர்மெண்ட் வேலைக்கு வைக்கிறதுனால அரசாங்கத்துக்கு எந்த நட்டமும் வந்துட போகிறது இல்லையே. அவங்க அந்த வேலையை பார்த்து அதில் வர்ற வருமானத்தை வச்சு அவங்க குடும்பத்தை அடுத்த கட்டமாக வாழ்வாதாரத்துக்கு கொண்டு போவாங்க. அப்போ அவங்க குடும்பம் சீராக போயிட்டு இருக்கும். ஓட்டுநர் குடும்பத்தில் ஒரு ஓட்டுநர் இறந்துட்டா அந்த குடும்பம் என்ன மாதிரியான சூழ்நிலைகள், என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத பதவியில் இருக்கிற நீங்கள் கொஞ்சமாவது கீழே இறங்கி சாதாரண மனுஷனா இருந்து அதை கண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே கேட்காம எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பீங்க. அவ்வளவு வேதனைகளையும் அவ்வளவு துயரங்களையும் ஒவ்வொருத்தரும் பட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இன்க்ளூடிங் நான் என்னுடைய சொந்த நண்பர்கள் வாழ்க்கையிலேயே அந்த தான் நான் அனுபவிச்சுட்ருக்கேன். அதனால் அப்போ நீங்கள் அந்த கவர்மெண்ட் வேலைன்றதை இறந்த ஓட்டுநர்கள் இல்லை கைகால் இழந்த ஓட்டுநர்களுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்கலாம். இது எங்களுடைய கோரிக்கை. சரி, அடுத்த பட்டமாக இப்போ அடுத்த கட்டமாக இது ஒரு பக்கம் போகட்டும். இன்னொரு தகவல் என்னன்னா, இப்போ இந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து லைசன்ஸ் எடுத்த நபர்களுக்கு அந்த லைசன்ஸோடையே இணைச்சு ஒரு இன்சூரன்ஸ், இன்னைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி பூராமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் வருது. அப்படி இருக்கும்போது அதுக்கு நீங்கள் பணம் கூட வாங்கிக்கோங்க, ஒரு 500 1000